Last class set of rules, set of carry forward. I hope படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் லாஸ் ஃப்ரம் salary. லாஸே கிடையாது. பரவாயில்ல சூப்பரா இருக்கு. லாஸ் ஃப்ரம் HP 70 possible. Yes, possible. 71 possible. Possible maximum 2 lakhs. அப்ப இதுதான் ஒரு எக்ஸெப்ஷன் டு 71. கரெக்ட்டா? இப்போ 10ல என்ன பண்ணிக்கலாம்? Carry forward. Carry forward பண்ணலாமா? பண்ணலாம். எத்தனை வருஷம்? 8 years. Number of years 8. ஓகேவா? Carry forward பண்ணா இது மட்டும் தான் பாசிபிள். House property மட்டும் தான் possible. 70 மட்டும் தான் பாசிபிள். அடுத்து loss from house property, loss from business, PGBP, non speculative business, speculative specified under section 35 AD. கரெக்ட்டா ராஜா? non speculative business loss 70 possible. set off na 71 also possible. கரெக்ட்டா? எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். என்ன except salary except salary. கரெக்ட்டா salary போய் set off பண்ண முடியாது. கரெக்ட்டா? அது ஒரு speculation loss only against relative gain. Amount speculative possible கிடையாது. specified possible. 70 not possible னா 71 not possible. இப்போ 10ல நான் carry forward பண்ணிக்குவோம். Only against speculative gain. Speculative income. Only against specified income. இங்க எத்தனை வருஷத்துக்கு? இங்க வந்து 8 years வந்து 8 4 specified. அடுத்து loss from capital gains. CG. Long term capital loss, short term capital loss. Long term capital loss possible கிடையாது. 70%. That is long term capital loss, long term capital gain மட்டும் தான். Short term capital loss, short term capital gain, long term capital gain. அப்படினா ஹெட் குள்ள பண்ணிக்கலாம். இதுல ஹெட் குள்ளேயே பண்ண முடியாது. பெரிய கத்தி, பெரிய அருவா, சின்ன பிளேடி வெட்டும். சின்ன பிளேட் வெட்டும். சின்ன பிளேடு பெரிய அருவாய் வெட்டும், இன்னொரு பிளேடி வெட்டும். கரெக்ட்டா? அதுதான் long term capital loss 70 possible. 70 not possible. 70 ல long term capital gain மட்டும் தான் possible. short term வெட்டும், long term வெட்டும். ஆனா 71 not possible. ஓவர் லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் எந்த ஒரு எந்த ஒரு இன்கமோட செட் அப் பண்ண முடியாது. கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணனும். கேரி ஃபார்வர்ட் பண்ணா லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் ஒன்லி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இது எனி கெயின் கரெக்ட்டா 70%. எத்தனை வருஷம்? 8 years. அடுத்து ஹார்ஸ் ரேஸ். லாஸ் ஃப்ரம் மெயின்டெய்னிங் ஹார்ஸ் 70 itself not possible. Only against horse race income not possible. 71 carry forward பண்ணிக்கலாம். Yes. Only against horse race income 4 years. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்க போறேன். அந்த கான்செப்ட் ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப். என்னடா? ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப். நல்லா கவனிங்க. இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு இடத்துல. என்ன அப்படின்னா, என்னோட இன்கம் திஸ் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் எக்ஸ்பென்சஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் இஸ் 3 lakh. அப்படின்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் P&L எழுதிட்டேன். P&L இருந்து எல்லா எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்றேன் எக்ஸெப்ட் டெப்ரிசியேஷன் வரை மைனஸ் பண்ண. டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணா மீதி எல்லா எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட் எவ்வளவு நிக்குது? 3 lakh. இதுலயே டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட் ஒரிஜினல் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 3 lakhs. டெப்ரிசியேஷன் 5 lakhs. லாஸ் எவ்வளவு வரும்? 2 lakhs. லாஸ் எவ்வளவு வரும்? 2 lakhs. 0. less depreciation 3 lakhs. 3 lakhs. எவ்வளவு டெப்ரிசியேஷன் என்ட்ரி இருக்கு? 5 lakhs. எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அதுக்கு அகைன்ஸ்ட் தான் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ண முடியும். ஓவர் அபவ் ப்ராஃபிட் டெப்ரிசியேஷன் என்ன பண்ண முடியாது? மைனஸ் பண்ண முடியாது. அப்ப ப்ராஃபிட் will become 0. ப்ராஃபிட் will become 0. டெப்ரிசியேஷன் இந்த 5 lakhs இருக்குல, 3 lakhs போக மீதி 2 lakhs இருக்குல, இது பேரு unabsorbed depreciation. சார் என்ன சார் டெப்ரிசியேஷன் போட்டா லாஸ் வந்துருமே சார்? அப்படி கிடையாது. டெப்ரிசியேஷன் எவ்வளவு வரைக்கும் தான் போட முடியும்? நம்மகிட்ட எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அது இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? டெப்ரிசியேஷன். இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் -1 lakh இருக்கு. டெப்ரிசியேஷன் போடவே முடியாது.
அப்ப பிசினஸ் லாஸ் எவ்வளவு 1 lakh. 1 lakh. Unabsorbed depreciation 5 lakh. கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க வேண்டியது சார் 5 போட்டு 6 lakh கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் 6 lakh பண்ண முடியாது அதான் புரிஞ்சுங்க இந்த 5 lakh மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வந்துரும் 6 lakh சே எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல கிராஸ் ப்ராஃபிட் 7 lakhs 15 lakhs gross profit expense other than depreciation 16 lakhs depreciation 5 lakhs balance பண்ணா இங்க 21 lakhs வருதா இங்க 21 lakhs வருதா ஆன்சர் எவ்வளவு net loss our business loss எவ்வளவு சொல்லலாம் 6 lakhs ஆனா tax plus business loss 6 lakhs சொல்ல கூடாது tax பொறுத்தவரையும் depreciation is தனி separate expense அப்போ gross profit expense போய் எவ்வளவு loss 1 lakh loss profit இருக்கா depreciation செட்டப் பண்ண profit இல்லனா அப்போ depreciation 0 அப்போ 1 lakh is என்ன loss business loss அப்போ depreciation claim பண்ண முடியாம ஒரு 5 lakhs இருக்குல unabsorbed depreciation அது பேர் என்னது unabsorbed depreciation இப்போ ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி எதெல்லாம் unabsorbed ஆகும் கேட்டினா depreciation unabsorbed ஆகும் இத தவிர மீதி ரெண்டு விஷயம் unabsorbed ஆகும் unabsorbed என்ன profit இருந்தாலும் செட் ஆகும் profit இருந்தா தான் claim பண்ண முடியும் இல்லனா unabsorbed அத வச்சு லாஸ் கட்ட முடியாது இப்போ இந்த இடத்துல 3 lakhs இருக்கு depreciation எவ்வளவு 5 lakhs 3 minus 5 2 lakhs லாஸ் கட்ட முடியாது எவ்வளவு profit இருக்கோ அவ்வளவு தான் depreciation அப்சார்ப் பண்ண முடியும் எவ்வளவு profit இருக்கு 3 lakhs அப்ப 3 lakhs depreciation போடுறதோ லாஸ் எவ்வளவு 0 unabsorbed எவ்வளவு 2 lakhs இது பண்ணலாம் அப்போ unabsorbed னா எப்போ வரும்னா நான் சொல்ற சிச்சுவேஷன்ல தான் profit இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் மைனஸ் பண்ண முடியும் profit இல்லனா அது unabsorbed எடுத்து போடணும் அது என்னதுன்னு கேட்டினா ஃபர்ஸ்ட் depreciation ஃபர்ஸ்ட் என்னது depreciation ரெண்டாவது capital expenditure on scientific research 35 படிச்சோம்ல capital expenditure on scientific research section 35 படிச்சோம்ல அது அடுத்து capital expenditure on family planning expenditure section 3619 படிச்சோம்ல அந்த செக்ஷன்ல உள்ள இது மூணும் profit இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இல்லனா அப்படியே அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க வேண்டியதா என்னன்னு சொல்லி unabsorbed depreciation unabsorbed capital expenditure on scientific research unabsorbed capital expenditure on family planning expenditure நம்ம என்ன பண்ணிக்க வேண்டாம் claim பண்ணிக்க வேண்டாம் இப்போ profit before நல்லா கவனிங்க ரிமைனிங் அப்படினா net profit before depreciation scientific research family planning expenditure கண்டுபிடிக்கணும் less first depreciation போடணும் சாரி இங்க 5 lakhs இருக்கு depreciation 5 lakhs 0 ஆயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு என்ன ஆகும் இந்த இடத்துல 8 lakhs இருக்கு 5 lakhs depreciation போட்டு என்ன ஆச்சு 3 lakhs அடுத்து ரிலேட் பண்ணோம் depreciation அடுத்து scientific minus scientific research 10 lakhs இருக்கு அத எவ்வளவு போடணும் 3 lakhs அப்போ 0 ஆயிடுச்சு profit அப்போ unabsorbed depreciation unabsorbed scientific expenditure 7 lakhs இதுல வந்து ஒரு 2 lakhs இருக்குன்னு வெச்சுக்கோ அந்த 2 lakhs தான் unabsorbed தான் depreciation unabsorbed கிடையாது என்ன ஆயிடுச்சு செட்டப் ஆயிடுச்சு இதுதான் unabsorbed கான்செப்ட் என்னது profit இருந்தா மட்டும் தான் நம்ம depreciation-ஓ capital expenditure on scientific research-ஓ capital expenditure on family planning-ஓ claim பண்ண முடியும் இல்லனா அந்த expenditure என்னவா மாறிடும் depreciation எல்லாமே unabsorbed மாதிரி இப்போ எப்படி சார் செட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் current year depreciation அடுத்து current year capital expenditure on scientific research அடுத்து current year capital expenditure on family planning expenditure இதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஒரு பிசினஸ் இன்கம்ல இருந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிரல அதுல இருந்து இது போட்டு செட் ஆப் பண்ணனும் ஸ்டில் இன்கம் நிக்குது ஸ்டில் அடுத்து என்ன செட் ஆப் பண்ணனும்னா brought forward business loss என்ன லாஸ் brought forward business loss அடுத்து unabsorbed depreciation அடுத்து என்ன இருக்கும் unabsorbed capital expenditure on scientific research அடுத்து unabsorbed capital expenditure on family planning expenditure புரியுதா நான் சொல்றது இந்த பிசினஸ் அது எப்படி வந்திருக்கும் போன gross profit minus expense போடே லாஸ் வந்துருச்சு ஓகே லாஸ்ட் இயர்ல அப்புறம் அதுவே லாஸ் அப்ப போன வருஷம் டெப்ரிசியேஷனே க்ளைம் பண்ணிக்க முடியாது அதுவும் unabsorbed போன வருஷம் capital expenditure க்ளைம் பண்ணி அதுவும் unabsorbed எல்லாமே unabsorbed அப்ப கரண்ட் இயர்ல ஒரு பிசினஸ் இன்கம் வரும்ல before depreciation scientific research family planning expenditure வருமா ஃபர்ஸ்ட் current year ஓட depreciation current year family planning expenditure current year capital research போட்டு profit கண்டுபிடி
அதுக்கப்புறம் brought forward business loss first. அடுத்தது brought forward unabsorbed depreciation. அடுத்தது unabsorbed capital expenditure on scientific. அடுத்தது unabsorbed capital expenditure on travel planning. இதுதான் order of set off. இதுவரை செட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது மூணுல இத ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பண்ணாலும் பண்ண கூடாது. இதுதான் நம்ம டெப்ரிசியேஷன். அது செட் ஆஃப் ஆயிடுச்சு ஸ்டில் இன்கம் இருக்குனா unabsorbed ஏதாவது இருந்துச்சுனா செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் செட் ஆஃப் பண்ணி ஸ்டில் இன்கம் இருந்துச்சுனா இது இருந்ததுனா செட் ஆஃப் பண்ணலாம். நான் சொல்ற புரியுதா? இதுதான் ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப். இப்போ உங்களோட எல்லா சம்ஸும் நான் போடுறேன். ரூல் தெரிஞ்சிச்சு 70 71 ரூல் நம்ம என்ன பண்ணியாச்சு? ரீகெயின் பண்ணியாச்சு. சோ क्वेश्चन नंबर 1 illustration 1 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ब्लू कलर मार्क चेंज कराजा ओके इधर इधर அதுக்கு நல்லா பண்ணிடலாம். क्वेश्चन नंबर 1 மிஸ்டர் ஏ ஏஜ் 35 சப்மிட் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. உங்க புக்ல ஒரு சம்ஸ் சால்வ் பண்றேன் அப்படியே பாத்துட்டே வாங்க. இன்கம் फ्रॉम salary 4 lakhs. salary ல ஒரு 20 லட்சம் செட் பண்ண முடியும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உல்டாவா சொல்லணும்னா அவ்வளவுதான் பண்ண முடியும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா கேபிட்டல் லாஸ் வேற எதுக்கு போகாது. பிசினஸ் லாஸ் ஏதோ கூட வேணாலும் பண்ணலாம், salary விட பண்ண கூடாது. கரெக்ட்டா அதர் சோர்ஸ்ல லாஸ் வராது, இன்கம் மட்டும் தான் வரும். அப்போ மிஞ்சி போனது வெறும் salary ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் தான் பண்ணணும். லாஸ் फ्रॉम செல்ஃப் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி 70000. ஓகே. லாஸ் फ्रॉम லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி 150 ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப லாஸ் फ्रॉम ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 220. கரெக்ட்டா? நம்ம ஃபர்ஸ்ட் எழுதினா இன்கம் फ्रॉम salary இது 1 ரூபீஸ் காலம், இன்னொரு ரூபீஸ் காலம், இன்னொரு ரூபீஸ் காலம் போட்டு சேஃபர் சைடு இப்படி போட்டு ஈஸியா இருக்கும் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இருக்குதா? இன்கம் फ्रॉम salary. இப்போ salary ஏதாவது இன்கம் செட் ஆஃப் ஆக போகுது அப்படினா இந்த காலம் மட்டும் ஓகே. எதுமே இல்ல, இது எதுவும் செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படினா டைரக்ட்டா அவுட் காலம். ஆனா salary ல செட் ஆஃப் ஆகும்ல. நம்ம என்ன பண்ணலாம்? 4 lakhs இன்கம் ஆக்கி இங்க போடுறோம். அடுத்து இன்கம் फ्रॉम ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்கு. எவ்வளவு லாஸ்னா 2,20,000. எவ்வளவு லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியும்? 2 lakh. கரெக்ட்டா? அப்போ மீதி 2 lakhs கேரி பண்ணனும். ஓகே. கரெக்ட்டா? இந்த 20,000 பிராக்கெட்ல எழுதி கேரி ஃபார்வர்ட். ஏன்னா மேக்ஸிமம் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் அதர் ஹெட். எவ்வளவு 71 எவ்வளவு தான் பண்ண முடியும்? 2 lakh. ஒரு ஹெட் டு இன்னொரு ஹெட் பண்ணும்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் எவ்வளவு தான் பண்ண முடியும்? 2 lakhs. அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி salary பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளவு தான் பண்ணலாம்? 2 lakhs. ஆனா என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 220. 2 lakhs பண்ணா மீதி இன்கம் 2 lakhs. பிசினஸ் லாஸ் எழுதவே கூடாது. இன்கம் தான் எழுதணும். ஏன்னா லாஸ் என்ன எழுத போறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்கம் தான் எழுதணும். பிசினஸ் லாஸ் இருக்கு. பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பேங்க் இன்ட்ரெஸ்ட் which is nothing but IF எவ்வளவு இருக்குன்னா 80,000. பிசினஸ் லாஸ் இருக்கு. பிசினஸ் லாஸ் can be set off against other business or 71 also possible. அப்ப அவுட் லாஸ் அதர் சோர்ஸ்ல பண்ணலாம்னா பண்ணிக்கோ. லெஸ் பிசினஸ் லாஸ் 1 lakh இருக்கு. அப்ப எவ்வளவு தான் பண்ண முடியும்? 80,000. கரெக்ட்டா? 80,000 தான் பண்ண முடியும். 1 lakh பண்ண முடியாது. 20,000 லாஸ் தான் பண்ண முடியாது. 80,000 remaining 0. 2 lakhs income from gross total income. அந்த bracket ல 20,000 20k carry forward. Unabsorbed carry forward. Business loss தான் கொடுத்திருக்காங்க. depreciation அதான் இது unabsorbed. கரெக்ட்டா? carry forward for the next assessment. அதுக்குள்ள நீ எழுதிட்டா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிக்கலாம். என்ன 8 வருஷத்துக்கு carry forward பண்ணிக்கலாம். இங்க 8 வருஷத்துக்கு carry forward பண்ணா எழுதினா கொஞ்சம். அப்ப நீ செக்ஷன் 70 எழுதினா செக்ஷன் 71 எழுதிடணும். செக்ஷன் 70 கீழ கோட் பண்ணிடணும். செக்ஷன் 70 என்னது? Income from one head can be loss from one head can be set up against the income from the same head subject to the exception. என்ன exception? salary in house property ல பண்ணிக்கலாம். அதுல இருக்கு PGP ல PGP ல speculation business exception, specific business exception, long term capital loss exception. 71 subject to the exception. In loss from one head can be set up against the other head. Obviously exception. என்ன exception? House property can be set up maximum of 2 lakhs. Business loss can be set up any head except salary.
அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் பிசினஸ் பண்ண முடியாது, ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் பண்ண முடியாது, கேபிட்டல் லாஸே பண்ண முடியாது, லைஸ் லாஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ரூல் ஜெனரல் ரூல் கீழ எழுதினா சரி அப்பா क्वेश्चन नंबर 1 ஓவர். क्वेश्चन नंबर 2 இன்கம் ஃப்ரம் salary கொடுத்திருக்கான். நான் அடிச்சறேன் அடுத்து. இன்கம் ஃப்ரம் salary கொடுத்திருக்கான். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கான். இன்கம் ஃப்ரம் பிசினஸ் நான் ஸ்பெகுலேட்டிவ் கொடுத்திருக்கான். இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் கொடுத்திருக்கான். இன்கம் ஃப்ரம் பிசினஸ் நான் ஸ்பெகுலேட்டிவ், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஸ்பெகுலேட்டிவ், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அது எதுல இன்கம்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் salary ஒரு இன்கம், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு இன்கம். வேற எதுவுமே இன்கம் கிடையாது. இதெல்லாம் என்ன லாஸ். ஃபர்ஸ்ட் நான் இன்கம் ஃப்ரம் salary எழுதிக்கிறேன். salary எவ்வளவு இருக்குன்னா 45000 ரூபாய். salary இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், செட் ஆஃப் பண்ண முடியும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியுதா, லெஸ் லாஸ் ஃப்ரம் 24000 ரூபாய் இருக்கு. செட் ஆஃப் பண்ணி 21 கரெக்டா இதுக்கப்புறம் இது எதுவுமே கையிட முடியாது. அதனால தான் மூணாவது எழுதுறேன். இங்க எழுதுனா இன்னும் செட் ஆஃப் பண்ணா இருக்கும். இது செட் ஆஃப் பண்ணி ஃபர்தர் செட் ஆஃப்னால இந்த இடத்துல எழுதுறேன். ஏன் இதுக்கு இங்க இருக்குன்னா salary எழுதி என்ன பண்ண முடியும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் பண்ண முடியும். அது பண்ணி முடிச்சிட்டா அதனால வேற எந்த செட் ஆஃப் கிடையாதுன்றதுனால அவுட் காலம் எழுதிடலாம். அடுத்து என்ன எழுதணும்னா நான் லாங் டர்ம் கேபிட்டல் தான் எழுதலாம். PGBP ல ஓபன் பண்ணி எல்லாமே லாஸ் தான் காட்டலாம். PGBP ஓபன் பண்ணி நான் என்ன பண்ணலாம், லாஸ் தான் காட்டலாம். நல்லா கவனி. PGBP ல இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் நான் ஸ்பெகுலேட்டிவ் 22000 ரூபாய். நான் ஸ்பெகுலேட்டிவ்னா நார்மல் பிசினஸ் எவ்வளவு இருக்கு, லாஸ் ஃப்ரம் நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் எவ்வளவு இருக்கு, 22000 ரூபாய் இருக்கு. சரியா, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அது லாஸ் ஃப்ரம் நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ். இன்கம் சொல்லி பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ் நதிங் பட் லாஸ் ஃப்ரம் நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் 22000 ரூபாய். கரெக்ட்டா. அடுத்து இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் அதுவும் லாஸ்ல கொடுத்திருக்கான் 4000 ரூபாய். இது இந்தியா அகைன்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ். அப்ப அதெல்லாம் எக்ஸா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ கேபிட்டல் கெயின் பண்ணனும். கேபிட்டல் கெயின்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் எழுதிங்க. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 19000 ரூபாய். இந்த இடத்துல இத பண்ண முடியாது கன்ஃபார்ம். கேரி ஃபார்வர்ட் தான். இதுக்கு இங்க எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துச்சா பண்ணிக்கலாம். பிசினஸ் லாஸ் கேபிட்டல் கெயினோட பண்ணிக்கலாம். இன்கம் ஓட பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ் எந்த சைடு PGBP அதுக்குள்ள பண்ணு இல்லனா அடுத்து பண்ணு. ஆனா எடுத்தோனே இது பண்ணிட கூடாது. ஏன்னா கேபிட்டல் கெயின் 70 முடிச்சிட்டு தான் 70 போணும். ஓகே ஃபர்ஸ்ட் 70 தான் முடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன போலாம் 71. ஆனா இது 70 இது 71. அப்படி இந்த இடத்துல கூட இப்படி எழுதலாம். இப்படி எழுதிக்கலாம். ஓகே இப்படி எழுதிக்கலாம். இது 70 இது என்னது 71 அது நெட் டோட்டல். அப்ப 70 ல இந்த இடத்துல இது அப்படியே வச்சுக்கலாம். 70 பண்ண முடியாது. ரெண்டு லாஸ் இருக்கு. இங்க 19000 லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ் 25000 இருக்கு. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ் எவ்வளவு இருக்கு, 25000 இருக்கு. எவ்வளவு தான் பண்ண முடியும், 90 தான் பண்ண முடியும். ஆனா எவ்வளவு இருக்கு, 25000 இருக்கு. அப்படியே 25000 ஏ போட்டுக்கோ. இப்ப 6000 வருதா, 6000 க்கு அவுட்டர்ல போடாத. இங்க போட்டுக்கோ. அவுட்டர் கால்குலேட் பண்ணா ஆட் ஆகும். என்ன நாம போட்டா என்ன நடக்கும், கேரி ஃபார்வர்ட். இதே இதுக்கு அவுட்டர் கால்குலேட் போட்டுக்கோ. 26000 ரூபாய். கரெக்ட்டா. அது 26000 போடக்கூடாது. 22 சவுத் தனியா போறேன்னா இது வேற நேச்சர் இது வேற நேச்சர். அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கு, 26000. இதுவும் கேரி ஃபார்வர்ட் இதுவும் கேரி ஃபார்வர்ட். புரியுதா? சப்போஸ் இந்த இடத்துல 10000 ரூபாய் தான் வெச்சுக்கோங்க. மீதி 90000 ரூபாய் இன்கம் 9000. இந்த 9000 இந்த நாட்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். அதனால இந்த இடத்துல இங்க போடாம இங்க வெச்சுக்கறோம் சொல்றேன். இப்போ இங்க செட் அப் பண்ண முடியாதுன்றதுனால இங்கே இந்த எக்ஸ்ட்ரா லாஸ் இருக்கு. இதுவும் கேரி ஃபார்வர்ட். அப்ப இந்த ரெண்டு லாஸ் செட் பண்ண முடியாது. அதுவும் கேரி ஃபார்வர்ட். அப்ப இங்க அவுட்டர்ல 0 0 டோட்டல் 21000. ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் கெயின் இருக்குன்னா நான் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லாஸ் இருக்கு. ஸ்பெகுலேட்டிவ் கெயின் நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் பண்ணலாம். ஏன்னா லாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு. திருப்பி சொல்ற பொறுத்து கூட லாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பாரு. லாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் மளிகை லாஸ் இருக்கு. அதுக்கு எனி பிசினஸ் லாஸ் பண்ணலாம், எனி பிசினஸ் இன்கம் பண்ணிக்கலாம். அது செட் ஆப் பண்ணதுக்கு அப்புறமா இருந்தாலும் அவுட் ஹெட்ல போய் பண்ணிக்கலாம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோ. இத 70 இத 71 அது நெட். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 70 ல எழுதிட்டேன். 70 ல எழுதி செட் ஆப் பண்ண முடிஞ்சா முடியாது. அது அப்படியே வெச்சுக்கோ. இங்க வந்து 70 ல 1925. சப்போஸ் இங்க 19 ஆன்சர் இங்க 10 எக்ஸ்ட்ரா வருமா, இந்த 10 நான் இன்கம் இங்க இருக்கிற 22 லாஸ் செட் ஆப் பண்ணி அவுட்ல நெட் ஆஃப் எழுதிடலாம்.
சப்போஸ் இந்த இடத்துல கொஸ்டின் நல்லா கவனி. இந்த இடத்துல 9000 தான் வந்து உனக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். எவ்வளவு இன்கம் இருக்கு? 19000 செட் ஆஃப் பண்ணா 10000 கெயின். ஓகேவா? இந்த 22000 நீங்க எடுத்து அப்படியே போடலாம். கரெக்ட்டா? 20000 லாஸ், 10000 ஜீரோ ஆயிடுமா? அப்ப பாக்கி இந்த பிராக்கெட்ல எவ்வளவு இருக்கும்? 12000 ஆ கேரி ஃபார்வர்ட். இது 4000 கேரி ஃபார்வர்ட். இது 70 நாட் பாசிபிள். அப்ப கேரி ஃபார்வர்ட் தான். இது 70 பாசிபிள் ஆனா இல்ல இன்கம். 71 பாசிபிள் இன்கம் இருக்கு, செட் ஆஃப் பண்ணிட்டேன். இது 70 பாசிபிள் இல்லனா உடனே என்ன எழுதிடலாம் பாருங்க, கேரி ஃபார்வர்ட். அப்ப மூணு லைன் இருக்கு. 70 க்கு ஒரு லைன் போட்டுக்கோ, 71 க்கு ஒரு லைன் போட்டுக்கோ, நெட் க்கு ஒரு லைன் போட்டுக்கோ. ஆன்சர் அதே 21000 தான். ஆனா லாஸ்ட் சம்ல என்ன பண்ணுவா? 26000 பிளஸ் ஒரு 6000 32000 கேரி ஃபார்வர்ட். ஆனா இந்த சம்ல வந்து 12000 பிளஸ் 4000 16000. ஏன்னா 10000 இன்கம் குறைஞ்சிருச்சுல, செட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Question number 3. Short term capital gain on sale of shares. What I want to go? Short term capital gain on sale of shares 1,50,000. Loss, என்னடா லாஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. Long term capital loss இருக்கு 96,000. இது for the year 1890 carry forward loss. Short term capital loss இருக்கு 37,000. இது 1920 AY. ஓகே. அதுவும் கேரி ஃபார்வர்ட். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு 75,000. அப்ப ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு இருக்கு? 150. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு இருக்கு? 75,000. அப்ப கேரி ஃபார்வர்ட் அதோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பண்ணிட்டு இந்த 37 எடுத்து போய் இங்க போடுங்க. ஓகே. கரெக்ட்டா? இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குல, கேரி ஃபார்வர்ட் பண்ணா ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல். அப்ப இந்த 96 ல 75 தான் இருக்கு. அப்ப 75,000 மட்டும் தான் பண்ண முடியும். 96 ல போட்டுக்கோ. மேக்ஸிமம் எவ்வளவு தான் பண்ண முடியும்? 75,000. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 21,000 லாஸ் டு பி 21 கேரி ஃபார்வர்ட். ஆனா இங்க 1,50,000 ல 37,000 இருந்துச்சுனா 1,30,000 இன்கம். இப்போ ரெண்டுக்கு ஆட் பண்ணா 1,30,000 இங்க ஜீரோவா? டோட்டல் இன்கம் எவ்வளவு? 1 lakh. கரெக்ட்டா ராஜா? क्वेश्चन நம்பர் 3. என்ன பண்ண? கெயின் ரெண்டு கெயின் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்ப நான் இல்லனா இத போட்டுப்பேன். இதுவே இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்து இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்ததுனா ஆன்சர் மாறிடும். இங்க பாரு, இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்து இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்தா உங்க ஆன்சரே மாறும். கரெக்ட்டா ராஜா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எவ்வளவு இருக்கு? 37,000. கரெக்ட்டா? would be remaining over 75 minus 37 38,000 income இருக்கு. கரெக்ட்டா? இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப்டர் செட் ஆஃப். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எவ்வளவு இருக்கு? 96,000 54,000. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்கம் 50 30 80 88 92 92 கெயின் இன்கம். இது if it is அப்படியே உல்டாவா போடா. புரியுதா? கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஏன்னா இது அப்படியே லாங் டேர்ம் கேபிட்டல் செட் அப் ஆயிடும். क्वेश्चन நம்பர் 4. मोड़ा बुक प्रॉब्लम मोड़ा क्वेश्चन नंबर 4. इनकम फ्रॉम एक्टिविटी ऑफ ओनिंग एंड मेंटेनिंग देस और 75,000. ஓகே. इनकम फ्रॉम एक्टिविटी ऑफ ओनिंग एंड मेंटेनिंग देस और 75,000. इनकम फ्रॉम टेक्सटाइल बिजनेस. इनकम फ्रॉम टेक्सटाइल बिजनेस 85,000. ரெண்டுக்கு வந்து கேப் தெரிஞ்சிட்டேன். நான் லாஸ் செட் ஆஃப் பண்றது. brought forward textile business loss. ஓகே. 50,000. ஓகே. 8 50 பண்ணிக்கலாமா? 50 பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணா only against such income. நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்ததுனா only against. அப்ப இதோட பண்ணிக்கலாம். brought forward loss from activity and owning maintaining loss pertaining to assessment year 1780. 1780 லாஸ்னா 1890 1920 2021 21 22 வரைக்கும் காம்பன்சேஷன் பண்ணலாம். 96,000 இருக்கு. 75,000 and 96,000 போச்சுனா
மீதி 21000 லாஸ். இது லாஸா? இங்க 35000 இன்கம் இருக்கா? இது பண்ண முடியுமா முடியாது? இது டு பி கேரி ஃபார்வர்ட். அப்ப இந்த இடத்துல நீங்க அவுட்டர் 0 போடணும். இந்த இடத்துல 2 கேரி ஃபார்வர்ட் எழுதணும். இது கேரி பேலன்ஸ் பண்ணா ஆன்சர் 35000 இன்கம். இது என்ன செக்ஷன் கோட்? 71 கே 0. இங்க 71 கே நாட் 35000. வேற ஏதாவது என்ன செட்டப் பண்ணா இல்ல அப்ப ஆட் பண்ணா 35000. இது क्वेश्चन நம்பர் 4. क्वेश्चन நம்பர் 5. இது வந்து பத்திச்சுக்கோயேன். ஏன் ஈஸி ப்ராப்ளம் தான். இன்கம் ஃப்ரம் salary 1,50,000. அப்ப நீ உடனே என்னத தேடணும்? லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் பிசினஸ் இருக்கு. லாஸ் ஃப்ரம் நான் ஸ்பெகுலேஷன் பிசினஸ் இருக்கு. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு. லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு. வின்னிங் ஃப்ரம் லாட்டரி இருக்கு. ஆனா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்ல. சோ அது ஃபுல்லா இருக்கும். ஓ இன்கம் ஃப்ரம் salary மூணு காலம்ல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் போய் 1 lakh எழுதலாம். அதுக்கு எது டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படியே டோட்டல் இன்கம் வந்துடும். அடுத்தது என்ன எழுதணும்? பிஜிபிபி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கமே கிடையாது. அடுத்து என்ன எழுதணும்? பிஜிபிபி. பிஜிபிபி பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் வந்து இன்கம் வந்து 60. லாஸ் ஃப்ரம் நான் ஸ்பெகுலேஷன். நான் ஸ்பெகுலேஷன் லாஸ் 40. செட்டப் பண்ணலாம். பண்ணலாம். அப்போ 20,000 இது லாஸா? இன்கம் 71 க்கு போயிடுது. அதுல என்ன செட்டப் பண்ண முடியாது பாரு. அப்படினா தூக்கி அவுட் காலம் போடலாம். அடுத்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கெயின், கேபிட்டல் கெயின் போகும். 71 கடைசியா தான் பாப்போம். எல்லா கெயின் போட்டு தான் 71 போடணும். அவசரப்பட கூடாது. 71 கேபிட்டல் கெயின் பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு 80,000. லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. செட்டப் பண்ணாம லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ். லாங் டர்ம் ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் 30,000. அதுவும் கேரி ஃபார்வர்ட் லாஸ். ஃபர்தர் கேரி ஃபார்வர்ட். வினிங் ஃப்ரம் லாட்டரி தனி. அதர் சோர்ஸ்ல IFRS. வினிங் ஃப்ரம் லாட்டரி. நோ லாஸ் கேன் பி செட் அப் அகைன்ஸ்ட் கேஷுவல் இன்கம். டைரக்டா தூக்கி 20,000 அவுட் காலம். இப்போ 71 முடிச்சிடலாம். 70 ஒன்றும் பாசிபிள் இல்லை. 20 இங்கே ஆன்சர் 80. இதுவும் இங்கே அதுவும் இங்கே செட் ஆஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 ஆட் பண்ணா இங்கே 20,000 150 170 190 260 270. No loss can be set up against lottery income. Income தான் winning from lottery, betting, gambling. Casual income against எந்த லாஸையும் செட் ஆஃப் பண்ண கூடாது. Casual income தான் நீ இந்த இதுல ஜெயிச்சது, குஸ்பு ஜெயிச்சது, அது 30% ஸ்லாப் டாக்ஸ் ஆகுதுல, அதுல ஜெயிச்ச எந்த ஒரு இன்கம்லயும் லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியாது. அது no loss can be set up against casual income. ஓகேவா? क्वेश्चन நம்பர் 5 இது உன்னோட இல்லுஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் போவோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 7 10 ப்ராப்ளம் இருக்கு. சரியா? அதுல ஒரு நான் 2-3 ப்ராப்ளம் போடுறேன். இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்படியே ஆன்சர் சொல்றேன். இந்த ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்ணல, நீ ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணு. ஏன்னா இந்த ப்ராப்ளம் மாதிரி சின்னதா இருக்காது. எல்லாமே பெருசா இருக்கும். இதுல எக்ஸசைஸ்ல உடனே கிட்ட அந்த சார் சின்ன ப்ராப்ளம் போட்டு என்ன பெரிய ப்ராப்ளம் போட வர்றாங்க. படி காய் கம்ப்யூட்டர் லாஸ்ட் இன்கம் ஆஃப் மிஸ்டர் எஃப் ஃபார் அசஸ்மென்ட் இன் 2020 given below. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்யூட்டர் தான். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்யூட்டர். First income from salary. இல்ல சரியா? அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1,25,000 இருக்கு 70. ஆனா வேற எதுவும் லாஸ்லாம் இல்லை. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ் எதுவும் இல்லை. அப்படி டேரக்டா எங்க எழுதிடலாம்? 1,25,000 நீங்க எழுதிடலாம். ஏன்னா நோ அதர் இன்கம் ஃப்ரம் நோ அதர் லாஸ் இல்லை. அது சேம் ஹெட்ல லாஸ் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹெட் முடிஞ்சிச்சு, தேர்ட் ஹெட் என்ன? பிஜிபிபி. இப்போ பிஜிபிபியில் என்னென்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 1,30,000. இன்கம் பிஸ்னஸ் பிஃபோர் டெப் 1,30,000. இப்போ அவன் என்ன கேட்க போறான்னு நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு.
அன்அப்சார்ப்ட் பத்தி பேச போறோம். இப்போ டெப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா செட்டப் பண்ணி லாஸ் காட்டணுமா இல்ல அன்அப்சார்ப்டா காட்டணுமான்னு உனக்கு செக் பண்ணுவோம். நீ தெரியாம டெப்ரிசியேஷன் 1,50,000னா 1,50,000 செட்டப் பண்ணி 15,000 லாஸ் காமிச்சா உனக்கு கான்செப்ட் தெரியலன்னு அர்த்தம். 135 இருக்கு 1,50,000 டெப்ரிசியேஷன்னா 135 நீ காமிச்சு 0 காமிச்சு 15,000 அன்அப்சார்ப்டா காமிச்சினா உனக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டான்னு அர்த்தம். சரி, இன்கம் ஃப்ரம் டெப்ரிசியேஷன், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டான். அடுத்தது நீ கேபிட்டல் கெயினை பத்தி கொடுத்துருக்கான், அதை போய் தேடக்கூடாது. ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்கான், அது கேபிட்டல் கெயின் போடும்போது பார்த்துக்கலாம். லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் கொடுத்துருக்கான், அது கேபிட்டல் கெயின் போடும்போது பார்த்துக்கலாம். இன்கம் ஃப்ரம் டி பிசினஸ் கொடுத்துருக்கான், இன்கம் ஃப்ரம் டி பிசினஸ், அது இந்த பிசினஸ் செட் ஆஃப் ஆகாது, தனியாக எழுதிக்கலாம் கடைசியா. டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி கேரிங் ஆன் அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன், டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி கேரிங் ஆன் இந்தியன் கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருக்கான் எக்ஸப்ட் கரெக்டா. கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் 26,000 இப்போ வராம, அப்போ மைனஸ் டெப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 30 to 26,000 கரெக்டா ராஜா. மைனஸ் பண்ணா 109,000 கரெக்டா. லெஸ் brought forward business loss incurred 6 years ago. எத்தனை வருஷம் வரை பண்ணலாம்? 8 years வரை. 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணலாம், பண்ண முடியாது, பண்ணலாம். அடுத்து carry forward business loss 45,000. என்ன ஆன்சர்? 64 கரெக்டா. இப்போ டி பிசினஸ் இன்கம் 1,50,000. டி பிசினஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் பிஜிபிபி இன்கம், எத்தனை பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம்? 60-40. அப்ப 40% தான் டீக்கு, 60-40 தான். அதுல டவுட்டே வேணாம், டீக்கு 60-40 தான். ரப்பருக்கு 65-35, காஃபி ரெண்டு ப்ராசஸ்னா 75-25, நாலு ப்ராசஸ்னா 60-40, டீ 60-40 கரெக்டா. அப்ப 40% ஆஃப் திஸ் வந்து will be business income. அப்ப 4 into 3 என்ன போடு, 1,20,000 into 40%. 40 இதுக்குள்ள எந்த டிரான்சாக்ஷன் செட் ஆஃப் கிடையாது. அப்ப 70 அப்படியே கால்குலேட் பண்ணி 71 போடலாமா? அப்ப இதுல இருந்து ஆட் ஆகி 71 போய்டுமா? 60-40 1,12,000 இன்கமா வந்து 71,000. அடுத்து நாலாவதா கேபிட்டல் கெயின்ஸ். இது மாதிரி போட்டினா எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும், நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். இதுக்கு அதுக்கு செட் ஆஃப் பண்ணுமா வேணாமான்னு. இப்போ இங்க ரெண்டு லாஸ் இருந்துச்சுன்னா செட் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டுமே இன்கம். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் லாஸ் இருக்கா உள்ள பண்றதுக்கு? அப்ப 70 முடிஞ்சு போச்சு ஒர்க். அப்ப அந்த அமௌண்ட் எங்க தூக்கி போட்டுறோம்? 70 உனக்கு தேவைன்னா போடு, 70 தேவைன்னா அவுட்டுக்கு அவங்க போட்டு ஆட் பண்ணி முடிஞ்சு போச்சு. கேபிட்டல் கெயின்ல ரெண்டே டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கான். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 56,000 ரூபாய். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 56,000 ரூபாய் இன்கம். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டர்ம். அது கேரி ஃபார்வர்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஒன்லி அகைன்ஸ்ட் லாங் டர்ம் capital என்ன நம்ம லாங் டர்ம் கேபிட்டல் இல்ல. அப்ப லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் will be further carry forward. அப்ப இது மட்டும் தான் இன்கம். அதுக்கு அப்படியே 71 ல போறோம். இங்கேயும் இன்கம், இங்கேயும் இன்கம், இங்கேயும் இன்கம். லாஸ் இந்த பேஜ்க்கே இடம் இல்ல. அப்ப இதுக்கு எங்க போடலாம்? அவுட் காலம் போடலாம். அப்ப கோட் போட்டு போணும். இப்படி போட்டுனா அதே அப்படியே அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு அர்த்தம். கரெக்ட்டா? இப்போ ஆட் பண்ணு 293. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஹோம்ல இப்படி பிரசன்ட் பண்ணிருக்க மாட்டான், ரெண்டு காலம் தான் பிரசன்ட் பண்ணிருப்பான். ஆனா எக்ஸாம்ல क्वेश्चन கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். இப்படி போடினா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நீ மூணு போடி 71 வந்ததுக்கு அப்புறம் 71 செக் பண்ணுவோம். இது இன்கம், இது இன்கம், இது இன்கம். இப்போ இது லாஸ், இது இன்கம்னா செட் ஆப் பண்ணாம வேணாம்னு யோசிப்போம்ல. இது லாஸ், பிசினஸ் லாஸ், பிஜிபி, கேபிட்டல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பண்ணலாம்ல. அப்படி செட் ஆப் பண்ணி இங்க எழுதிருப்ப. ஆர் இங்க எழுதி செட் ஆப் பண்ணி இந்த இடத்துல ஆன்சர் எழுதிருப்ப. அது இனி செட் ஆப் பண்ண முடியல, இது செட் ஆப் பண்ணி இந்த இடத்துல எழுதிருப்ப. சோ சம்திங் பண்ணிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துனா பண்ண, இந்த இடத்துல இல்ல நான் அப்படியே விட்டுட்டு போறேன். ஓகேவா? Dividend from foreign companies, dividend from Indian company என்ன ஆயிடும்? Exempt. பர்சன் போடவா நீ போறது எப்படி இஸ்லாம் நீங்க போறீங்களா? டைம் என்ன ஆகுது? 35 நிமிஷம் ஆயிடுது. இன்னும் 10 நிமிஷம் நான் சம்பவம். உடனே சம்போது பார்த்துரு. செட் ஆஃப் கொஞ்சம் லேட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் புரியாது. Question number 2. Income from salary 3 lakhs. Income from salary 3 lakhs. First 70 எழுதிக்கிறேன். செட் ஆஃப் இல்லைன்னா 71. அப்போ நம்மளுக்கு சேலரியில என்ன கிடையாது? 70 கிடையாது. 70 கிடையாது. அப்போ நம்ம டேரக்டா எங்க எழுதிக்கலாம்? 71 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செட் ஆஃப் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அப்படினா அதை தூக்கி டேரக்டா நெட் காலம்ல போடலாம். இன்கம் ஃப்ரம் லாஸ் ஃப்ரம் லெட்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி
லாஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ் இருக்கு. லாஸ் எவ்வளவுனா 40000 ரூபாய் லாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல. லாஸ் ஃப்ரம் சுகர் பிசினஸ் கொடுத்துருக்கான், இன்கம் ஃப்ரம் சுகர் பிசினஸ் கொடுத்துருக்கான், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், டிவிடெண்ட் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் எதுலையுமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பத்தி இல்லை. அப்போ சேம் 40% லாஸ் இஸ் கேரி ஃபார்வர்ட் 71. கரெக்டா செட் ஆஃப் பண்ணிட்டா இது மட்டும் தான் பண்ண முடியும். அதனால பண்ண முடிஞ்சு 2,60,000 அவுட் ஆஃப் பண்ணுறோம். அடுத்து இப்போ 2 டேட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்கு? பிஜிபில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சுகர் பிசினஸ் கொடுத்துருக்கோம். இன்கம் ஃப்ரம் சுகர் பிசினஸ் 50,000 ரூபாய். லாஸ் ஃப்ரம் அயர் ஓர் பிசினஸ் brought forward 1,20,000 discontinued கொடுத்துருக்கோம். லாஸ் ஃப்ரம் அயர் ஓர் பிசினஸ் ஒரு பிசினஸ் பண்ணிருக்கேன், அது லாஸ் இருக்கு, பிசினஸ் லாஸ். 14-15 வருது. எத்தனை வருஷத்துக்கு பண்ணலாம்? 8 இயர்ஸ். ப்ரீவியஸ் இயர் 14-15 8 ஆட் பண்ணா ப்ரீவியஸ் இயர் 23 வந்துடும். அப்போ இது நம்ம வந்து 8 வருஷத்துக்குள்ள தான் இருக்கும். ஆனால் லாஸ் வந்து 1,20,000 லாஸ் இருக்கு. லாஸ் கேரி அவுட் பண்ணா இதோட மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் 1,20,000 நம்மளால பண்ண முடியாது. ஸோ 1,20,000 எழுதிக்கோ. 70 பாசிபிள், 50 பாசிபிள். 70 பாசிபிள். ஆனா மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியும்? 50 தான். மீதி 70,000 அவ்வளவுதான், எங்கேயுமே போகாது. அதுக்கப்புறம் இது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். டிஸ்கண்டினியூ. இதோட இந்த ப்ராடக்ட் விட்டுறணும். அந்த நம்பர் எதுவுமே இல்லை, அந்த இடத்துல ஜீரோ ஆன மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் வேற எதுவும் கிடையாது பிசினஸ்ல. கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன எழுதணும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எழுது 40,000 ரூபாய். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கரெக்ட்டா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 60,000 ரூபாய் இருக்கு. 60,000 ரூபாய் செட்டப் பண்ணிக்கோ. மீதி 20,000 கேரி ஃபார்வர்ட். அப்ப இந்த இடத்துல அவுட்டர் காலம்க்கே வராது. அப்ப இங்கே அவுட்டர் காலம் 0, இங்கே அவுட்டர் காலம் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அண்டர் செக்ஷன் 111A வேற இருக்கு. இன்னொரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 10,000 ரூபாய் இருக்கு. இதுவே கேரி ஃபார்வர்ட். அந்த 10,000 கேரி ஃபார்வர்ட் தான். ஏன்னா இன்கம்ல செட் ஆஃப் பண்றது கேரி ஃபார்வர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இன்கம் தான் கொடுத்துருக்கோம். டிவிடெண்ட், இன்கம் ரிசீவ்ட் ஃப்ரம் லாட்டரி, இன்கம் ஃப்ரம் கார்டு இயர், அக்ரிகல்ச்சர் இன்கம், பேங்க் இன்ட்ரெஸ்ட் எப்படி. இப்போ அதர் சொசைட்டி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் இன்கம் எக்ஸாம்பிள். இன்கம் ரிசீவ்ட் ஃப்ரம் லாட்டரி fully taxable 50,000 ரூபாய். அது எந்த இன்கம் செட் ஆஃப் பண்ண முடியாது. இன்கம் ஃப்ரம் லாட்டரி ஃபுல்லா போடலாம். இன்கம் ஃப்ரம் கார்டு கேம் அது அகைன் சேல்ஸ் முடியாது. அங்க கிராஸ் கொடுத்துருக்கான். நெட் கொடுத்தா என்ன? டிடிஎஸ் புடிச்சு போக மீதி நடக்கும். ஓகே, இங்க கிராஸ் போடணுமா நெட் போடணுமா? கிராஸ் தான். 50 லட்சம் அந்த 15,000 ரூபாய் தான் நமக்கு டிடிஎஸ் கிடைச்சிருமே. ஓகே, நீ 50,000 சம்பாதிச்சிருக்க, 15,000 டிடிஎஸ் புடிச்சா மீதி 35,000 கொடுத்துருக்கான். 35,000 நெட். நீ சம்பாதிச்சது எவ்வளவுதான்? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் தான் இன்கம். அந்த 15,000 ரூபாய் உனக்கு அகைன் திருப்பி என்னவா கிடைக்க போகுது? டாக்ஸ் பெனிஃபிட்டா கிடைக்க போகுது. சோ உனக்கு கிராஸ் தான் போடணும். இந்த இடத்துல கிராஸ் கொடுத்தனால அப்படியே போட்டேன். நெட் கொடுத்தானா டிவைடட் பை 70% போடணும். ஏன் 30% டிடிஎஸ் சொல்லிக்க மாட்டாங்க. அவசியம் நீ நாளா கண்டுபிடிங்க. எத்தனை % டிடிஎஸ்? 100% எவ்வளவு? எத்தனை % டிடிஎஸ்? 30%. 194 பி படிச்சோமா? அது 30% தான கேஷ் இன்கம் டிடிஎஸ். அப்ப இது 70% அர்த்தம். கொடுத்துறது எத்தனை %? 70%. நெட் கொடுத்தா டிவைடட் பை 70 போட்டா என்ன கிடைச்சிரும்? கிராஸ். அவன் கிராஸ் நேம் கொடுத்தனால அப்படியே போட்டுறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வின்னிங் ஃப்ரம் கார்டு கேம் 6,000 அதையும் அப்படியே போட்டுறலாம் கிராஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் exempted. Bank interest FD 5,000. முடிஞ்ச இங்க எது லாஸ் வந்து அதுவும் இன்கம் தான். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 260 plus 56 61 321 வரும். 321 இவ்வளவுதான் சம். இப்போ எவ்வளவு பெரிய சம் கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் சேலரி தேவை. சேலரி வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்காங்க. அதை ரெடி செட் ஆஃப் பண்ணி கவுண்டிங்ல எழுதி கடைசியா ஊட்டிக்கு மாத்திக்கலாம். இதுனா கடைசியா மாத்திக்கலாம். சப்போஸ் இதுதான் இன்கம் அதிகமா இருக்கு, லாஸ் செட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா 370 மாத்திக்கலாம். லாஸ் இன்னும் உனக்குன்னா 70 வச்சுக்கோ. சரி எக்ஸாம்பிள் லாஸ் இன்கம் வந்து 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இங்க சேலரி இன்கம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இங்க 2 லட்சம் ரூபாய் லாஸ் இருந்தா எவ்வளவு செட் ஆஃப் பண்ண முடியும்? 1 lakh. மீதி 1 lakh லாஸ் ஆகுதுல, லாஸ் 70 வச்சுக்கோ. வேணா வேற ஏதாவது இன்கம் இருந்தா செட் ஆஃப் பண்ணிக்கலாம். சேலரி இன்கம் அதிகமா இருந்தா சேலரியோட வேற ஏதாவது லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? தூக்கி 70 நெட்டுக்கு மாத்தி. அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஜிபிபி போடு. அடுத்து ஹவுஸ் சேலரி போடு. சரி
கேபிட்டல் கெயின் போடு, அதர் சோர்ஸ் போடு. அதுல 71 செட் ஆஃப் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாரு. இல்லையா அப்படி அவுட் போடு, இருக்குனா செட் ஆஃப் பண்ணு. அவ்வளவுதான். ஓகே, நான் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கு. அதுல 2 போட்டுருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நான் போட்டேன். மீதி இருக்கிற 9 ப்ராப்ளம் செட் ஆஃப் பண்ணி நீ ஒர்க் அவுட் பண்ணினா போதும். ஏதாவது டவுட்னா